ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் டிசி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸுக்கு முன்னாடி எப்போதுமே வைபவ் சூரியவன்சி ஸ்டிக்குக்கு பின்னாடி இது மாதிரி உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்காரு. டாஸ் அப்போ மிச்சில் ஸ்டார்க் விளையாட போறாரு அப்படின்னு சொன்ன உடனே வைபவ் சூரியவன்சி விசஸ் மிச்சில் ஸ்டார்க் அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டாஸ் வின் பண்ண டிசி சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெய்ஸ்வாலுக்கும் மிச்சில் ஸ்டார்க்குக்கும் பழைய பகா இருக்கு, நீ ரொம்ப ஸ்லோவாக போடுற அப்படின்னு ஆல்ரெடியே ஸ்டார்க்கை பார்த்து சொல்லியிருக்காரு. ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் பால் போட வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு மிச்சில் ஸ்டார்க் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம லைட்டாக சிரிச்சுக்கிட்டே திருப்பி அடுத்த பால் போட போயிட்டாரு. 3வது பால் மொரட்டு ஃபேஸில் ஃபுல் டாஸாக வந்துச்சு. அதை அடிக்க முடியாம அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாரு. டைரக்டா கேட்ச் போயிடுச்சு. மிச்சில் ஸ்டார்க் ஓடி வந்து அவரே கேட்சை பிடிச்சிட்டாரு. எந்த ஒரு செலிப்ரேஷனுமே இல்லாம அப்படியே நடந்து போயிட்டாரு. ஜெய்ஸ்வால் ரிவ்யூ கேட்டாரு, ஆனா அது ஃபேர் டெலிவரி அப்படின்னு அம்பையர் சொல்லிட்டாங்க. கெயில் ஜேமிசன் 2வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் யார்கர் போறன்னு லைட்டா ஸ்லாட்ல போட்டுட்டாரு. அது ஸ்ட்ரெயிட்டா பவுண்டரிக்கு போயிடுச்சு. 2வது பால் பர்ஃபெக்ட் யார்கர் போட்டு வைபவ் சூரியவன்சிய விக்கெட் எடுத்துட்டாரு. விக்கெட் மட்டும் எடுத்தது இல்லாம சூரியவன்சியை பார்த்து ரொம்ப கொடூரமா செலிப்ரேட் பண்ணாரு. சூரியவன்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரில. கெயில் ஜேமிசனை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் பராக் வந்தோடனே பவுண்டரிஸ் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போன மேட்ச் மாதிரிலாம் இல்லாம அவரு கிடைக்கிற பாலை மட்டும் பவுண்டரிஸும் 6ம் அடிச்சு நல்லா நின்றுட்டு இருந்தாரு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 56 ரன் 2 விக்கெட்டு. அவங்களோட மெயின் பேட்டரான ஜெய்ஸ்வால் சூரியவன்சி பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆயிட்டாங்க. முக்கியமான 2 பிளேயரோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ரியான் பராக் பொறுமையா ஆடி 32 பாலுக்கு 50 அடிச்சாரு. ஜடேஜாவுக்கு இன்னைக்கு பேட்ல ஒழுங்காவே படல. 14 பாலுக்கு 20 ரன் ஆடி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கு பால் தான் மிச்சில் ஸ்டார்க் செம ஃபேஸ்ல போட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்த பாலே ஸ்லோ பவுன்சர் போட்டு கேட்ச் கொடுத்து விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வால் எதிர்பாராத ஃபுல் டாஸ்ல பேட்டை என்ன பண்றதுன்னு தெரியாம பேட்டை விட்டு அவுட் ஆயிட்டு போனாரு. அதே மாதிரியே இப்போ ரியான் பராகுக்கு முரட்டுத்தனமா ஒரு பவுன்சர் போட்டாரு. அவரு எதிரே பார்க்கல. அதை எதிர்பார்க்காம பேட்டை ஃப்ரீயா விட்டுட்டாரு. கேட்சுக்கு போயிடுச்சு. 50 பாலுக்கு 90 ரன் அடிச்சு அவரு அவுட் ஆயிட்டாரு. மிச்சில் ஸ்டார்க்கு இது 3வது விக்கெட்டு. 18வது ஓவர் ஏதாவது ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா போட்டாகணும். ஏன் குல்தீப் யாதவ்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அக்சர் பட்டேலே வந்து அந்த ஓவர் போட்டிருந்திருக்கணும். குல்தீப் யாதவ் ஓவரில் 3 6 அடிச்சாரு ஃபெரேரா. என்னதான் ஸ்டார்டிங்லேயே 2 மெயின் பேட்டர்ஸ் அவுட் ஆயிட்டாலும் நடுவில் ரியான் பராக்கும் ஃபெரேராவும் அடிச்சு ரன்னை எடுத்துட்டு வந்துட்டாங்க. கடைசியா 20 ஓவருக்கு 225 ரன் 6 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல தான் ஆர்ஆர் ஓபனர்ஸ் 2 பேருமே 2 ஓவருக்குள்ள அவுட் ஆகி மிடில் ஆர்டர்ஸ் இவ்வளோ ரன்னே எடுத்துட்டு வந்தது. ஸ்டார்டிங்ல நிசங்கா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா ஃபியூ மேட்சஸா நிசங்கா ஒழுங்கா ஆடல. எடுப்பாங்களா இல்ல திருப்பி இவரையே ஆட வைப்பாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் இவரையே நம்பி ஆட வச்சாங்க. இன்னைக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இயர்லி பால்ஸ்லயே நிறையா பவுண்டரிஸ் அடிச்சாரு. இன்னொரு சைடு கேஎல் ராகுல் அவரை நிக்காம நிறைய பவுண்டரிஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. சிக்ஸர்ஸை விட பவுண்டரிஸ் சூப்பரா தரையோட தரையா ஆடினாரு. செமையா ஆடிட்டு இருந்த நிசங்கா 23 பால்லையே ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் நம்பி இறக்கினாங்க. ஓப்பனர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இருந்துமே இவரை நம்பி இறக்கிட்டதுனால இன்னைக்கு சூப்பரா ஆடி 23 பாலுக்கு 50 அடிச்சாரு. பவர் பிளேல டெல்லி கேபிட்டல்ஸ் ஓப்பனர் அடிச்ச அடியிலே தெரிஞ்சு போயிட்டு மேட்ச் ஒன் சைடா போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கடைசியா பவர் பிளேல டெல்லி கேபிட்டல்ஸ் 6 ஓவர்லயே 70 ரன் அடிச்சிட்டாங்க. அதுவும் வித்தவுட் லாஸ். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த நிசங்கா 32 பாலுக்கு 62 ரன் ஆடி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அம்பையர் அவுட்டு கொடுத்துமே ரிவ்யூ கேட்டு அதுலேயுமே அவுட்டு தான் வந்துச்சு. கடைசியா பிரேக் த்ரூ கொடுத்தது ரவீந்திர ஜடேஜா தான். இன்னைக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப் 110 ரன். சூப்பரா ஆடிட்டு இருந்த கேஎல் ராகுல் 27 பாலுக்கு ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு. கேஎல் ராகுல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. நான் ஆர்ச்சர் ஓவரை அடிச்சே அவன் அப்படின்னு எல்லா பாலும் அடிக்க போயிட்டாரு. ஸ்லாட் பால் தான், அதுவுமே ஒழுங்கா அடிக்காம லாங்கான்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கேஎல் ராகுல் இன்னைக்கு 40 பாலுக்கு 75 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நிதிஷ் ராணா நடுவில் வந்து செமையா கேமியா ரோல் ஆடிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 17 பாலுக்கு 33 ரன் அடிச்சு மேட்சை ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாரு.
ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. 226லாம் இப்போதைக்கு அசால்ட்டாக வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதில் பவுலர்ஸ் தான் ரொம்பவே பாவம். பவுலர்ஸ் எப்படி போட்டாலுமே பேட்ஸ்மேன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பிச்சுமே அதே மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. டெய்லி ஆரஞ்சு கேப்பை ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டுருக்கு. ஏன் ஒவ்வொரு இன்னிங்ஸுக்குமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் தான் ஆரஞ்சு கேப் வாங்கினார். ஆர்ஆர் இந்த மேட்ச் தோற்று எந்த பிளேஸுமே சேஞ்ச் பண்ணாமல் 4வது பொசிஷனில் இருக்காங்க. 10 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் மட்டும்தான் தோற்றுருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட நெட் ரன் ரேட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நெட் ரன் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகமானாலும் ஆர்ஆருக்கு நல்லது தான். டிசி இன்னைக்கு வின் பண்ணதுனால 9 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் தோற்றுட்டாங்க. 8 பாயிண்டோட 6வது பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. -0.89 இருக்குது. ப்ளஸுக்கு போனால் தான் அவங்களுக்கு கடைசி 4 பொசிஷனில் வரப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போதும் போல் பஞ்சாப் கிங்ஸ் டாப்பில் இருக்காங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட் அப்படின்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.